அன்பு குட்டீஸ்க்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் உங்களுடன் ஒரு கதையை பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். இந்த கதை சிறியதாக இருந்தாலும் நம் வாழ்க்கைக்கு தேவையான பல பெரிய பாடங்களை உள்ளடக்கியது. இந்த கதை ஒரு அழகான கிராமத்தில் ஆரம்பிக்கிறது. அங்கே அடர்ந்த காடுகளுக்கு நடுவே ஒரு பரந்த ஆறு ஓடியது. அந்த ஆற்றின் மீது ஒரு கயிறு கட்டிய மரப்பாலம் இருந்தது. இந்த பாலம் மிகவும் குறுகலானது. ஒரே நேரத்தில் ஒரு ஆடுதான் கடந்து செல்ல முடியும். அந்த ஒரு நாள் வடக்கு பக்கத்தில் மீனாட்சி என்ற சுறுசுறுப்பான, தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு பெண் ஆடு மேய்ந்து கொண்டிருந்தது. அதே நேரத்தில் ஆற்றின் தெற்கு பக்கத்தில் கண்ணன் என்ற மெல்லிய சிரிப்புடன் கூடிய ஒரு நல்ல ஆடு மேய்ந்து கொண்டிருந்தது. கண்ணன் சற்று பெரிய ஆடு என்பதால் தான் மூத்தவன் என்ற எண்ணம் அவனுக்குள் இருந்தது. இருவரின் இலக்கும் ஆற்றின் மறுபக்கம் இருந்த பசுமையான புல்வெளிகள்தான். அவர்கள் இருவரும் ஒரே நேரத்தில் பாலத்தின் இரு முனைகளிலிருந்தும் நடக்கத் தொடங்கினார்கள். சரியாக பாலத்தின் நடுவில் இருவரும் சந்தித்தனர். அங்குதான் பிரச்சினை தொடங்கியது. மீனாட்சி முதலில் பேச ஆரம்பித்தது. நான் முன்னாடியே பாலத்தில் நடக்கத் தொடங்கினேன். எனக்குத்தான் முன்னுரிமை. கண்ணன் உடனே பதிலளித்தது. நான் பெரிய ஆடு. வயதுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். இருவரும் பிடிவாதமாக ஒருவரை ஒருவர் தள்ளத் தொடங்கினர். சண்டையின் அனல் அதிகரிக்கவே அவர்கள் இருவரும் பாலத்தில் இருந்து ஆற்றுக்குள் விழுந்து விடுவார்களோ என்ற அச்சம் ஏற்பட்டது. அப்போது அருகிலிருந்த மரத்திலிருந்து ஒரு குரங்கு இவர்களின் சண்டையை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தது. சற்றும் யோசிக்காமல் அந்த குரங்கு ஒரே சாட்டையில் கயிற்றின் மீது ஊர்ந்து வந்தது. குரங்கு அமைதியாக, ஆனால் உறுதியான குரலில், ஏய் சண்டையா, நீங்கள் இருவரும் இப்படி சண்டையிட்டால் யாரும் இந்த பாலத்தை கடக்க முடியாது. கடைசியில் நீங்கள் இருவரும் ஆற்றுக்குள் விழுந்து உங்கள் எலும்புகள் கூட மிஞ்சாது என்றது. மீனாட்சி ஒரு கணம் யோசித்தது. குரங்கு சொன்னதில் இருந்த நியாயத்தை அது உணர்ந்தது. சண்டையிட்டால் எதுவும் கிடைக்காது, யோசித்தால் மட்டுமே தீர்வு கிடைக்கும் என்பதை அது புரிந்து கொண்டது. அது மெதுவாக கண்ணனை பார்த்து, கண்ணா, நீ என் மேல் ஏறிக்கொண்டு பாலத்தை கடந்துவிடு. அதன் பிறகு நான் போகிறேன் என்றது. கண்ணன் முதலில் தயங்கினாலும் மீனாட்சியின் உறுதியான குரலையும் குரங்கு சொன்னதையும் நினைத்து மெதுவாக மீனாட்சியின் மீது ஏறிக்கொண்டு பாலத்தை கடந்து சென்றது. அவன் வலது பக்கம் சென்றதும் மீனாட்சி தன் பாதை விட்டுக் கொடுத்து அமைதியாக காத்திருந்து பிறகு மெதுவாக பாலத்தை கடந்தது. கதை முடிவில் எல்லாமே சந்தோஷமாக அமைந்தது. மூவரும், மீனாட்சி, கண்ணன் மற்றும் குரங்கு, ஆற்றின் மறுபக்கத்தில் சந்தித்து சிரித்தனர். குரங்கு புன்னகையுடன் சொன்னது, இதுதான் நம் வாழ்க்கைக்கு பாடம். சண்டையில் வெற்றி இல்லை, சமாதானத்தில்தான் உண்மையான வெற்றி. மீனாட்சியும் கண்ணனும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டார்கள். அடடா, இனிமேல் யாரும் நம் மேலேறிப் போனாலும் பரவாயில்லை, கீழ விழாம பார்த்துக்கணும் என்று இருவரும் ஒரே குரலில் சொன்னார்கள். இந்த அனுபவம் அவர்களுக்கு ஒரு பெரிய பாடமாக அமைந்தது. இந்த கதை நமக்கு என்ன பாடம் கற்றுக் கொடுக்கிறது? இந்த பாலம் ஒரு சிறிய உதாரணம். நமது அன்றாட வாழ்க்கையிலும், நமது வேலையிடங்களிலும், சமுதாயத்திலும் நாம் பல பாலங்களை கடக்க வேண்டியுள்ளது. இந்த பாலங்கள் சவால்களாகவோ, கருத்து வேறுபாடுகளாகவோ அல்லது முடிவெடுக்கும் தருணங்களாகவோ இருக்கலாம். முதலாவது பாடம், புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங். மீனாட்சியும் கண்ணனும் முதலில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளவில்லை. ஒவ்வொருவரும் தங்கள் நிலைப்பாட்டிலேயே உறுதியாக இருந்தனர். ஆனால் குரங்கு வந்து நிலையை விளக்கியபோதுதான் மீனாட்சிக்கு ஒரு தெளிவு பிறந்தது. வாழ்க்கையில் நாம் அனைவரும் வெவ்வேறு சூழல்களில் இருந்து வருகிறோம். வெவ்வேறு கருத்துக்களைக் கொண்டிருக்கலாம். ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ள முயற்சிக்கும் போதுதான் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அவசரமாக முடிவெடுக்காமல் சற்று நிறுத்தி பிறரின் நிலைப்பாட்டிலிருந்து சிந்தித்துப் பார்க்க வேண்டும். இரண்டாவது பாடம், ஒத்துழைப்பு, கோஆபரேஷன். ஆடுகளின் சண்டைக்குக் காரணம் அவர்களின் பிடிவாதமும் நான் தான் முதலில் என்ற போட்டியும்தான். ஆனால் மீனாட்சி விட்டுக் கொடுத்தபோது, கண்ணன் ஒத்துழைத்தபோது பிரச்சினை தீர்ந்தது. ஒத்துழைப்பு என்பது ஒரு தலைவன் மட்டுமே சண்டையிடுவது அல்ல, அது அனைவரும் ஒரு பொதுவான இலக்கை அடைய சேர்ந்து செயல்படுவது. நீங்கள் ஒரு குழுவாக இருந்தாலும், ஒரு குடும்பமாக இருந்தாலும், அல்லது ஒரு சமூகமாக இருந்தாலும், ஒத்துழைப்பு இல்லாமல் வெற்றி சாத்தியமில்லை. நான் முன்னாடி, நீ பின்னாடி என்ற எண்ணத்திற்கு பதிலாக நாம் எல்லோரும் சேர்ந்து எப்படி இந்த பாலத்தை கடப்பது என்று சிந்திக்க வேண்டும். மூன்றாவது பாடம், விட்டுக் கொடுத்தல், காம்ப்ரமைஸ். மீனாட்சி விட்டுக் கொடுத்தது
ஒரு பலவீனத்தின் அடையாளம் அல்ல, அது ஒரு வலிமையின் அடையாளம். தனக்கு முன்னுரிமை இல்லை என்றாலும் ஒரு பெரிய இலக்கை அடைய விட்டுக் கொடுத்தல் அவசியம் என்பதை அது உணர்ந்தது. சில சமயங்களில் நாம் நம்முடைய பிடிவாதத்தை கைவிட்டு பொதுவான நன்மைக்காக விட்டுக் கொடுக்க வேண்டியிருக்கும். இது ஒரு தியாகம் அல்ல, மாறாக ஒரு புத்திசாலித்தனமான முதலீடு. 4வது பாடம், ஈகோவின் ஆபத்து, த டேஞ்சர் ஆஃப் ஈகோ. கண்ணன் தன் வயதையும் நான் பெரியவன் என்ற ஈகோவையும் முன்வைத்தது. மீனாட்சியும் நான் முதலில் வந்தேன் என்று தன் ஈகோவை முன்வைத்தது. இந்த ஈகோ தான் அவர்கள் இருவரையும் ஆபத்தில் தள்ளியது. நன்றி. சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் செய்யுங்கள்.